மாலை வணக்கம் மக்களே, செல்லக்குட்டிகளா. இங்கே பாருங்கள், பம்பளி மாஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த பழத்தை இன்றைக்கி நான் கட் பண்ணேன். அது எப்படி சொல்கிறது, விசுக்குன்னு போச்சு, கனமாக இருந்துச்சு. இப்படி தான் இது உள்ளதே இந்த பழம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை வந்து இப்படி உரித்தா நல்லா இருக்குது. சாத்துக்குடி மாதிரி தான் இருக்குது சாப்பிட்றப்ப. ஒரு ரொம்ப புளிப்பு இல்லை, அப்போ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. அதில் அந்த பழத்தோடு இவ்வளோ தோல் இருக்குது. பழம் என்னமோ உள்ளுக்க சின்னதாகத்தே இருக்குது. இந்த இவ்வளோ தான் இருக்குது பழம். இந்த இவ்வளோ இந்த பாருங்க, உரித்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் இதுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கோம், ஜூஸுக்கு வச்சுக்கலான்னு. இந்த தோலை என்ன பண்ணலாம்ப்பா, ஊறுகாய் போடலாமா என்னென்னு சொல்லுங்கப்பா. இது நல்லா பாஞ்சு மாதிரி இருக்குதே, பாஞ்சு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மழை காலத்துக்கெல்லாம் கொசு வந்து அந்த எப்படி பார்த்தாலும் இது ஒரு லெமன் மாதிரி தானே இருக்குது. அதனால அந்த கொசுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொசு முட்டம் போடுறப்போ இதை போடலான்னு காய வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இவ்வளோ பழம் உரித்தோம், இவ்வளவும் உரித்தோம் இன்றைக்கி. இது பாருங்கள், நல்லா பாஸ்மதி ரைஸ் பிரியாணி போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, புலன்னு நல்லா கையிலெல்லாம் ஒட்டலை, நல்லா சூப்பராக இருக்குது. நான் இப்போ வந்து ஜூஸ் குடிக்க போகிறேன். மிக்ஸி எடுத்தாந்து ரெடியாக வச்சுருக்கேன். ஜூஸ் ஃப்ரீயர், அதனால ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். என் மகன் ரெடியாக இருக்கா ஜூஸ் போட.